அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வேறு வெண்டைக்காய் இருந்துச்சு, அதனால் தக்காளி பழம் போட்டு நல்லா புளிப்பான சுவையில் வெண்டைக்காய் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோசு பருப்பும் போட்டு நல்லா கறி சுவை டேஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கட்டியாக இருக்குமா, சோத்தில் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதான் சாப்பாடு செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். சோறோட விரைவி வச்சாச்சு, அதனால் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சோம்னா புட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டீ இருந்தாலே புட்டும் டீயும் வச்சு பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுக்கிடுவாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு அதை பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் நான் எனக்கான சாப்பாடு அதுக்கப்புறம் புட்டையும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவுக்கு காலையிலே ஊறப்பட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கே எழுந்திரிச்சு முதல்ல இட்லி மாவுக்கு தான் ஊறப்பட்டிருந்தேன். நல்லா ஊறி வந்துட்டேன். அதனால் முதல்ல இட்லி மாவு வலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பமாவும் அரைச்சிடலாமா அப்படின்ட்டு ஆப்பமாவும் அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மினிவிலாக் எப்போ எடுத்தோம்னா சனிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு 2 நாள் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு ஆப்பமாக இட்லி மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா நல்ல டென்ஷன் வெளியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இட்லி தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இட்லி மாவு எடுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மட்டும் வலிச்சு வச்சாச்சு. நைட்டு இட்லியை வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறது சிங்கிள பாத்திரம் குமிச்சுனா இன்றைக்கி வேறு மாவரைக்க வேலையை, அதனால் டபுளாகவே குமிஞ்சிட்டு சிங்கிளை. அதனால் வேலை சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. வச்சுட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படி என் தங்கச்சி மகன் வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே அம்மா வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பஜாரில் போய். அதனால் அதை பார்க்க கூப்பிட்டுருந்தாங்களாம். நானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சூடாக கார போண்டா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாச்சு. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா சூடாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிசி போடுறதுக்கு இந்த டின்னு வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதனால் அதையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாத்திரம் கவுத்துக்கு. அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஒர்க் போய்கிட்டு இருந்தால் பைப் லைன் தான் ஃப்ரெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இந்த வேலை மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புது ஃபேனும் வாங்கி மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப் லைன் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. சபர் பார்த்து எதுவுமே மாட்டாமல் இருந்துச்சு. அதனால் அந்த இருக்க வேலையுமே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வேலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா பஜாரில் போய் எனக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு சோம்பு பொடி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் தங்கச்சி பிடிக்கும். அதனால் என் தங்கச்சி நான் பிள்ளைங்க எல்லாருமே மச்சிக்கு போயாச்சு. மச்சியில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் போல் போனதால் அங்கே வெயிலும் கம்மியாயிட்டனால மச்சிக்கு போயிட்டு பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஈவினிங் போல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. அங்கே இருந்து டைம் போனதே தெரியலை. தங்கச்சி பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்ததால் பிள்ளைங்க நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை போயிட்டோமா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே நேரம் போனதே தெரியல. அதனால் நைட்டு பார்த்தோம்னா மாவு தனியாக எடுத்து கிண்ணத்தில் வச்சுருந்தேன்னா அது நல்லா பொங்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை எல்லா பக்கமுமே ஊற்றலை, லைட்டாக பொங்கி வந்துருச்சு. அதனால் 2 பாத்திரத்தில் மாற்றிட்டு அவசர அவசரமாக பிள்ளைங்க வயிறு பசிக்கணுன்னு சட்னி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்னி ஒரு பக்கம் வச்சுட்டு சாம்பார் வச்சுருந்தேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே போச்சு. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.